ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முக சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சவுந்தரபாண்டி விட்டு தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க ஓடி வராங்க. ஐயா, எனக்கு பொண்டாட்டி வேணும் அப்படின்னது. டேய், நான் என் பிள்ளையை விட்டு போன பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர முடியாமல் இருக்கு, இதுக்கு நான் எங்கடா பொண்டாட்டிக்கு போவேன் அப்படின்னு நம்ம சவுந்தரபாண்டி கேட்டதோ, ஐயா என் பொண்டாட்டியை காணும் ஐயா, இங்கே பாருங்க ஐயா, தயவு பண்ணி எப்படியாச்சு அவளை கூட நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னதும், இங்கே பாரு என்னை மானக்கெட்ட வேலை பார்க்க சொல்கிறியா அப்படின்னு நம்ம சவுந்தரபாண்டி பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நாள் சரிங்க ஐயா, சரி நாளைக்கு பஞ்சாயத்துன்னு வரக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிருங்க ஐயா, நான் வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ண போறேன், அவ கண்டிப்பா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அங்கிருந்து போனதும், இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி யோசிக்கிறாங்க. இங்கே ஒரு தடிமாடு வளர்ந்து போயிருக்கே, ஒரு பிரயோசனத்துக்கும் லாக்கில்லாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இசைக்கு வியாபாரம் பண்ணாம முத்துப்பாண்டி முதல் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு முத்துப்பாண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம பரணியெல்லாம் இங்கே பாரு, ஒன்று அவ்வளோ அசிங்கமாக திட்டிட்டு போனவங்க மறுபடியும் வருவான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் வரமாட்டான் அப்படின்னதும் இசைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு முத்துப்பாண்டி நேராக கடைக்கு வராங்க. வாங்க மாமா, நீங்கள் வருவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னதும், இங்கே பாருடி என்னால் நைட்டில் சரியாக தூங்கவே முடியல, கண்ணை மூடுனா உன்னோட முகத்தான், ஏன்னா இப்படி யார் மேலேயும் இவ்வளோக்கு அதிகமாக பாசம் வச்சதே இல்லடி, நீ எனக்கு என்ன பண்ணியோ தெரியல, எனக்கு உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியல, இங்க பாரு கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், இப்போ உன்னால என் கூட வர முடியுமா முடியாதா அப்படின்னதும் இசைக்கு எதுவுமே பேசாம அழுதுட்டு இருக்காங்க. இந்தாங்க மாமா இந்த குலை குடிங்க அப்படின்னது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன், உனக்கு நான் காப்பி பிசா தெரியல, இங்க பாரு இசைக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில சொல்லு, நீ இப்ப என் கூட வரலன்னு சொன்னா கண்டிப்பா நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துருவேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு என் கூட உடனே கிளம்பி வா, நீ என் கூட வரப்போறியா இல்ல நான் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணவா அப்படின்னதும், என் அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறதோ அதான் என்னோட முடிவு அப்படின்னு இசைக்கு சொன்னதும், இங்க பாரு ஊர் உலகத்துல நடக்காதே நான் சொல்லிட்டா, அப்படி இசைக்கு கூட வாழணும்னு ஆசையா இருந்தா நீ என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு நம்ம சண்முகம் சொன்னது. டேய், நீ பெரிய தங்கச்சியை தான் வச்சிருக்க மாதிரி பெரிய ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னுட்டு முத்துப்பாண்டிக்கும் சண்முகத்துக்கும் அடிப்படை சண்டை வருது. அப்படின்னு பார்த்து சண்முகம், இங்க பாரு உங்க வீட்டுல இருக்குதே அந்த தத்திரம் பிடிச்ச ரெண்டும், அது இருக்கும் வரைக்கும் நான் என் தங்கச்சியை அனுப்ப மாட்டேன், ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்தா என் தங்கச்சியோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நீயா வாழ்றதா இருந்தா வாழை, இல்லையா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சண்முகம் சொன்னதோ, சரி உன் அண்ணனோட முடிவு தானடி உன்னோட முடிவும், என்னோட முடிவை சொல்ற நல்லா கேட்டுக்கோ, நீ எப்போ என் கூட வாழ வரமாட்டேன்னு சொல்லிட்டியோ இனி உனக்கு எனக்கு மன சம்பந்தம் முடிச்சு போச்சு, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்பா எனக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொன்னதும் சவுந்தரபாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியம் அதிர்ச்சி ஆகிறாங்க. இல்ல முத்துப்பாண்டி என்ன பேசிட்டு இருக்க, போதுமா இத்தனை நாளா நான் உன் பேச்சை கேட்டு ஆடின ஆட்டோலாம் போதும், இனி நான் வாழணும்னு ஆசைப்படுறேமா, எத்தனை காலத்துக்கு தான் நான் அவ பின்னாடி வாழ் பிடிச்சி தெரியுறது, அப்பா நான் தான் சொல்லிட்டல எனக்கு பொண்ணு பாருப்பா, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னது. அட்ராசக்கை இப்பதான்டா நீ என் புள்ள மாதிரி நடந்துக்கிற, அந்த நசுக்கிக்கு வைக்கிறான் ஆப்புங்கிற மாதிரி சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கிய ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பரணி என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகி கத்திட்டு உள்ள வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. நைட்டு பார்த்தோம்னா மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு நம்ம சண்முகம் பரணி ரூமுக்கு வராங்க. என்னடா எதுக்கு இப்ப வாங்கிட்டு வந்த, என்னெல்லாம் பேசிட்டு இருக்க, இங்க பாரு உனக்காக மல்லிப்பூ அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன், முதல்ல காட்டு, மல்லிப்பூ வச்சு விடுற அப்படின்னு சொல்லி பரணிக்கு மல்லிப்பூவை வச்சு விடுறாங்க. என்ன பேச வந்தீங்க, இங்க பாரு ரத்ன வாழ்க்கையும் சரியாயிடுச்சு, இசைக்கு வாழ்க்கையும் சரியாயிடுச்சு, நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்க வேண்டாமா வா அப்படின்னு போதுச்சு, தள்ளிப்படா என்னடா பேசிட்டு இருக்க, முத்துப்பாண்டியனா வேற ஒரு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறான், நீ இப்படி வெக்கமே இல்லாம என் கூட வாழணும்னு வர இந்த அல்வாவை நீ திங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணி போகும்போது உடனே இடுப்பு பிடிச்சிடுறாங்க சண்முகம். அப்படின்னு பார்த்து ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. போதும் இந்தா நீ வாங்கிட்டு அல்வாவை நீ ஏத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி பாட்டுக்கு தொகுறாங்க. நம்ம சண்முகம் பாவம் ஏமாந்து போயிடுறாங்க.